राम रघुनंदन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्शमूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्यामा पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम। श्री रामचंद्र प्रभुवे शरणं शरणं पाहि मां रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை இதோ இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். காலையிலே சூரியபிரபை வாகனம், இப்பொழுது சந்திரபிரபை வாகனம். இந்த சந்திரபிரபை வாகனத்திற்கும் ராமச்சந்திர மூர்த்திக்கும் மிகவும் அருகாமையில் உள்ள சம்பந்தம். எப்படி என்றால், கோதண்ட ராமசுவாமி ராமச்சந்திர மூர்த்தியாக, அந்த பெயரிலேயே ராமச்சந்திரா என்ற ஒரு பெயர். அப்படி அந்த பகவானுக்கு ராமச்சந்திர மூர்த்தியிலே சந்திர பகவான் இருக்கிறான். ஆகவே அந்த சந்திர பகவான் கூட அந்த நித்திய சூரிகளில் சூரியனும் சந்திரனும். ஆக பகவானுக்கு அந்த வாகனத்தை ஏற்படுத்தி கொண்டு பகவானை தாங்கிக் கொண்டு சேவை சாதிக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்று சந்திர பகவானாக இதோ இப்பொழுது சந்திர பிரபை வாகனத்திலே நமக்கு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் ராமச்சந்திர பிரபு. பக்தர்களே, திருப்பதியில் எழுந்தருள் இருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவங்களிலே இன்று 7வது நாளாக காலையிலே சூரிய பிரபை வாகனம், இப்பொழுது சந்திர பிரபை வாகனத்திலே எம்பெருமான் ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி மிகவும் சிறப்பான அந்த வாகனத்திலே இப்பொழுது அந்த ராமச்சந்திர மூர்த்தி நமக்கு எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திர பகவானுடைய குணகணங்களை பார்க்கும் பொழுது வெண்மையான நிறத்தை உடையவன், குளுமையான மனதை உடையவன், அதாவது மனதிலே எப்பொழுதும் சஞ்சலம் இல்லாமல் மிகவும் தூய்மையாக இருப்பவன். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே அந்த ராமச்சந்திர பிரபுவிற்கே வாகனமாக மாறி இதோ அந்த திருவீதி உலா வரும் காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் வெள்ளை, அதாவது ஸ்வேத வர்ணம். அந்த ஸ்வேதம் என்றால் வெள்ளை. அந்த தூய்மையான வெண்பட்டிலி முத்துக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ராமச்சந்திர பிரபு இதோ இப்பொழுது நமக்கு சந்திரபிரபை வாகனத்திலே கோதண்ட ராமசுவாமி கோவிலிலிருந்து திருவீதி உலா வரும் காட்சியை சேவிக்க இருக்கிறோம். சந்திரனுடைய குணகணங்களை பார்க்கும் பொழுது சந்திர மாமனசோ ஜாதகா என்று மனதிற்கு காரகன். அந்த மனதை நாம் சஞ்சலம் இல்லாமல் வைத்து கொண்டிருந்தால் மனதிற்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் அதையெல்லாம் நடத்தி கொடுப்பவன். அப்படி மனக்காரகன் சந்திரன். அத்ரி மகர்ஷி, அனுசுயா தேவி இருவரும் தம்பதிகள் ஒரு ஆசிரமத்தை
அமைத்து கொண்டு தவம் செய்து வாழ்ந்து வந்தனராம். குழந்தை பாக்கியம் இல்லாத வருத்தம்தான். ஒரு சமயம் கௌசிக மகர்ஷி பத்னி சுமதி தன் கணவனின் சாபத்தை குறித்து சூரிய உதயத்தையே நிறுத்திவிட்டவள். சூரியன் உதிக்காததால் அனைத்து ஜீவராசிகளும் ஸ்தம்பித்து விட்டனவா. சுமதி தன் சாபத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்று 10 நாட்களை ஒரு நாளாக மாற்றி அனுசுயா சூரியனை திரும்பவும் உதயிக்கச் செய்தாள். இறந்த சுமதியின் கணவனை மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்தாள் அனுசுயா. இந்த சந்திர பகவானுடைய ஜனனத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். எப்படி என்றால் மிகவும் விசேஷமான இந்த சந்திர பகவானை நாம் இப்பொழுது அந்த ராமச்சந்திர மூர்த்தியை தாங்கிக் கொண்டு வாகனமாக மாறி திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். பக்தர்களுக்கு சுவாமி அந்த சந்திர பிரபை வாகனத்திலே அதிரோகித்து அந்த திருவீதியில உலா வந்து கொண்டிருக்கிறார். யாரும் கூட எந்தவித நோயும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய அந்த சந்திர கிரகண கிரணங்களை பக்தர்களுக்கும் மக்களுக்கும் இரவு நேர ஒளியிலே வெண்ணிலா போன்ற அந்த தூய்மையான அழகிலே மிளிர்ந்து கொண்டு, அதுவும் மக்கள் பக்தர்கள் அந்த பகவானுக்கு சேவை செய்வதை தான் கூட செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே காலையிலே சூரிய பிரபை வாகனம், இப்பொழுது சந்திர பிரபை வாகனத்திலே அந்த பகவானை தாங்கிக் கொண்டு இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சிறிய வயதிலே குழந்தைகளை சாப்பிட அழைக்கும் பொழுது அவர்கள் வரமாட்டார்கள். அதனால் ஒரு கிண்ணத்திலே பால் சோறை கலந்து கொண்டு தாயானவள் சந்திரமா, அதாவது சந்திரனை பார்த்து அந்த வெண்ணிலவை பார்த்து சந்த மாமா என்று, அதாவது மாமா என்று அழைப்பார்கள், அந்த சந்திர பகவானை காட்டி அந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவாளாம். அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக அந்த குழந்தைகள் சாப்பிட்டு விடுமாம். அதாவது எவ்வளவு உதாரணமாக பழைய காலத்திலே சிறு வயதிலே குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் சோறு ஊட்டி வளர்த்தவர்கள் அந்த சந்திர பகவானை பார்க்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக அந்த சாதத்தை சாப்பிடுவார்களாம். जय जय निगमान्त सारा जय जय निगमान्त सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमान्त सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमान्त सारा जय जय जलधि गंभीरा जय जय जलधि गंभीरा जय जय भक्तमंदार जय जय निगमान्त सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमान्त सारा जय दानव भीमा जय जय सुगुणाभिरामा जय जय दानव भीमा जय
जय सुगुणाभिरामा जय जय परिपूर्ण कामा जय जय परिपूर्ण कामा जय जय दैवलरामा जय जय निगमान्त सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमान्त सारा जलद संकाशा जय जय वरचिदाकाशा जय जय जलद संकाशा जय जय वरचिदाकाशा जय जय शेषाचलेशा जय जय शेषाचलेशा जय जय तरिगोण्डाधीशा जय जय निगमान्त सारा जय जय कनकाद्रिधीरा जय जय निगमान्त सारा निदप मगरि सारि गमप जय जय निगमान्त सारा ददनि दनि पदनि दाप मपदनि दप मगरि सनि दनि गरि गनि दनि गरि सनि दप दनि स जय जय निगमान्त सारा दानि दनि सरि गरि ग सरि नि गरि सनि द पदनि पद मपदानि द मपदनि द सनि द पद पदनि सदा निनिद 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 निदप मगरि सनि निद निनिद निनिद नि सरि गम पदनि द प सनि द परि सनि द प गरि सनि द प मगरि सनि द पदनि सरि गम गम गरि सरि गम गम ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த சந்திர பகவானையும் ராமச்சந்திர மூர்த்தியையும் ஒரு சேர செவித்து கொண்டு மீண்டும் தொடரலாம். இதோ அந்த நாரதரின் கோரிக்கைப்படி கற்களை சுண்டலாக மாற்றி அவருடைய பசியை தீர்த்தவள் அனுசுயா தேவி. அவளுடைய மகிமையை சோதிப்பதற்காக மும்மூர்த்திகள் பிராமண வேடத்திலே அத்ரி மகர்ஷியின் ஆசிரமத்திற்கு வந்தனராம். தங்களுக்கு மிகவும் பசியாக உள்ளது, தங்கள் பசியை தீர்க்க கோரினர். அனுசுயாவும் அப்படியே என்றாளாம். அதில் எங்கள் பசியை தீர்க்க தாங்கள் திகம்பரமாய் இருந்து பரிமாற வேண்டும் என்றனராம். அனுசுயா புரிந்து கொண்டாள். வந்தவர்கள் யாரென்று உடனே அவர்கள் மீது மந்திர உதக்கம் தெளித்து குழந்தைகளாக்கி பசியை ஆற்றினாளாம். அங்கே மும்மூர்த்திகளின் பாரியைகள் தங்கள் பர்த்தாவா வரவில்லையே என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே அனுசுயாவின் மடியில் குழந்தைகளாக வளர்ந்து கொண்டுள்ளார்கள் என தெரிந்து அங்கே வருகின்றனர். தங்களுடைய பதிவிரத்தை தர்மமானது அனுசுயா தேவியின் முன் எதற்கும் பதிவிரத்தை தர்மமானது வேலை செய்யாது என்று கிரகித்து தங்களுடைய சுய உருவங்களை எடுத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதியாக வந்தனராம்.
தங்களுடைய பர்த்தாக்களை திரும்பி கொடுக்குமாறு அனுசுயா தேவியை வேண்டினர். அந்த குழந்தைகளை மந்திர ஜபம் சேர்த்து திரும்பவும் மும்மூர்த்திகளாக மாற்றினாள். அனுசுயா தேவியின் பதிவிரத்தை தர்மத்தை பரீட்சிக்க வேண்டியே அவ்வாறு மாறுவேடத்தில் வந்தோம் என்றனராம். மும்மூர்த்திகள் கோரிய வரமும் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். அப்படி அந்த சந்திர பகவானுடைய ஜனனமானது இன்னும் சற்று நேரத்திலே நமக்கு தெரிய வருகிறது. அப்படி அந்த சந்திர பகவான் இதோ வாகனமாக மாறி திருப்பதியில் எழுந்தருளி இருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 7வது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சந்திர பிரபை வாகனம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று அந்த சந்திர பகவானையும் ராமச்சந்திர பிரபுவையும் சேவிக்கலாம். அதேபோல் இந்த ராமச்சந்திர பிரபுவானவர் விசேஷமாக திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கும் இந்த கோவிலிலே அந்த பகவான் நமக்கு எழுந்தருளியிருக்கிறார். எப்படி என்றால் ஜாம்பவந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மூலமூர்த்திகள் ராமச்சந்திர பிரபு, சீதா பிராட்டி, லக்ஷ்மண சுவாமியுடன் இங்கே அந்த ஜாம்பவந்தனால் ஏற்பாடு அதாவது மூலமூர்த்திகளை பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலம். மற்றொரு விசேஷம் என்னவென்றால் எப்பொழுதும் கூட ராமச்சந்திர பிரபுவிற்கு இடது புறத்திலே சீதா பிராட்டியும் வலது புறத்திலே லக்ஷ்மண சுவாமியும் கோதண்டத்தை ஏந்தி அவர்கள் காட்சி தருவார்கள். ஆனால் இந்த தலத்திலே விசேஷமாக மாற்றம் உண்டு. அந்த மாற்றம் என்னவென்றால் வலது பக்கத்திலே ஜானகியும் அதாவது சீதா பிராட்டியும் இடது புறத்திலே லக்ஷ்மண சுவாமி வில்லை ஏந்திக்கொண்டு தனுர்பாணத்தை ஏந்திக்கொண்டு அங்கே காட்சி தருவதாகவும் மிகவும் விசேஷமான அலங்காரங்களிலே அந்த மூலமூர்த்திகள் வைகானச ஆகம முறைப்படி கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து வருகிறார்கள். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் போன்ற 4 யுகங்களிலும் கூட இந்த கோவிலானது அப்படியே ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே பக்தர்கள் வந்து சேவித்து கொண்டு செல்லுகிறார்கள். இந்த ராமச்சந்திர பிரபு மிகவும் விசேஷமான அலங்காரத்திலே பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 7வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது சந்திரபிரபை வாகனத்திலே. பக்தர்களே, இதோ அந்த பகவானை சேவித்து கொண்டு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிப்பதற்காக எப்படி அந்த பக்தர்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அதேபோல் இந்த திருவீதி உலாவிலே கோலாட்டங்கள், நடனங்கள், பஜனைகள் மற்றும் பாடல்கள், அதாவது அன்னமையாவின் பாடல்கள், இப்படியாக பகவானுக்கு சேவைகள் செய்து கொண்டு தங்கள் கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த பகவானை சேவிக்க வேண்டுமென்றால் அவர் நீலமேக சியாமளன், அதாவது ராமச்சந்திர பிரபு. அந்த நீலமேக சியாமளனுக்கு வெள்ளை நிறத்தாலான புஷ்பங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மிகவும் தூய்மையாக நமக்கு கண்களுக்கு புலப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவே தன்னை அலங்காரத்திலே மாற்றிக்கொண்டிருக்க அவரை தாங்கிக் கொண்டு சந்திரபிரபையாக வாகனமாக மாறி பகவானுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ராமச்சந்திர பிரபுவே, எங்களை காப்பாற்று, எங்களுடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் தீர்த்து உங்களை சரணாகதி செய்கிறோம், எங்களை காப்பாற்று என்று வேண்டுகிறார்கள் பக்தர்கள். இதோ சிவன் பார்வதி போலும் லக்ஷ்மி நாராயணர் இப்படியாக அலங்காரம் செய்து கொண்டு வேங்கடவனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அப்படி ஒரு அலங்காரம், நாட்டியமாடும் மங்கைகள் இவ்விதமாக விதவிதமாக தங்களுடைய பக்தியை இவ்வாறு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் கோவில் வளாகம் முழுதும் வண்ண வண்ண மின் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு
பூலோக வைகுண்டம் கலியுக வைகுண்டம் என்று கூறுவது போல் நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ இப்பொழுது சந்திரபிரபை வாகனத்திலே 7வது நாளாக சேவித்து கொண்டிருக்கிறோம். நாளை காலையிலே திருத்தேர் உற்சவம், மாலையிலே அஸ்வவாகனம். இப்படியாக நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமாக அந்த பகவானுக்கு மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்கினங்கள் கூட சேவை செய்ய வேண்டும், பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெற வேண்டும் என்று அந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சதா சர்வ காலமும் ராமநாம ஜபத்தை ஜபித்து கொண்டிருக்கும் அந்த ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். அதாவது ராமபிரானுடைய கோவிலுக்கு எதிரிலேயே அந்த ஆஞ்சநேயருடைய திருக்கோவிலும் அமைந்துள்ளது. அப்படி பகவானை சேவிக்கலாம். இந்த ஆஞ்சநேயரை சேவிக்கும் பொழுது ஆஞ்சநேயர் நமக்கு என்னென்ன கூறுகிறார் பகவானை பற்றி என்று பார்க்கும் பொழுது, தர்மமும் தகவும் இவர் தனம் என்னும் தகையர் இவர், கர்மமும் பிரிது ஒரு பொருள் கருதி அன்று அது கருதின் அருமருந்து அணையது இடை அழிவு வந்து உளது அதனை தேவதேவம் பஜே திவ்ய பிரபாவம், தேவதேவம் பஜே திவ்ய பிரபாவம், தேவதேவம் பஜே திவ்ய பிரபாவம். ராவணாசுரவைரி ரணபுங்கவம் ராமம் தேவதேவம் பஜே திவ்ய பிரபாவம். ராவணாசுரவைரி ரணபுங்கவம் ராமம் தேவதேவம் பஜே திவ்ய பிரபாவம். ராஜவரசேகரம் ரவிகுலசுதாகரம், ராஜவரசேகரம் ரவிகுலசுதாகரம், ஆஜானுபாபு நீலாபகாயம், ஆஜானுபாபு நீலாபகாயம். ராஜாரி கோதண்ட ராஜதீக்ஷா குரு, ராஜாரி கோதண்ட ராஜதீக்ஷா குரு, ராஜீவலோச்சனம் ராமச்சந்திரம் ராமம் தேவதேவம் பஜே திவ்ய பிரபாவம். ராவணாசுரவைரி ரணபுங்கவம் ராமம் தேவதேவம் பஜே திவ்ய பிரபாவம். பங்கஜாசன வினுத பரமநாராயணம், பங்கஜாசன வினுத பரமநாராயணம், சங்கராஜித ஜனக சாபதளனம், சங்கராஜித ஜனக சாபதளனம், லங்கா விசோஷணம், லங்கா விசோஷணம், லாலித விபீஷணம், லங்கா விசோஷணம், லாலித விபீஷணம், வெங்கடேஷம் சாது விபுத வினுதம் ராமம், வெங்கடேஷம்
तं रामं देवदेवं भजे दिव्य प्रभावं సౌందర్య నేత్ర సుందర రామ మిథిలాపుర జన మోహక రామ వైదేహి మానస రంజక రామ త్రయంబకాత్మక భంజక రామ సీతార్పితవర మాలిక రామ భార్గవ దర్ప వినాశక రామ అయోధ్య పాలక అగణిత నామ అవనీతనయ కామిత రామ పితృవాక్య పరిపాలక చౌలిక రామ నికేతన రామ విరచిత నిజ పితృ కర్మక రామ భరతార్పిత నిజ పాదుక రామ దండక వన జన పావన రామ దుష్ట విరాధ వినాశన రామ అగస్త్య అనుగ్రహ వర్ధిత రామ పంచవటి తట సంస్థుత రామ శూర్పణఖార్తి విధాయక రామ హరదూషణ ముఖ సూదక రామ సీతాప్రియ హరిణానుగ రామ ఆదిద్దరులాశి
నివేదిత సురపద రామ అయోధ్య జన పాలక రామ శ్రీరామ జయ రామ జయ జయ రామ శ్రీరాఘవం దశరథాత్మజం అప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్మయ రత్నదీపం ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் பஜே விநாசகரம் நமாமி என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்துக் கொள்ளலாம். இதோ மங்கள நீராஜனத்தையும் நாம் கண்களில் ஒற்றிக்கொண்டு பகவானுடைய திருவடிகளை சரணாகதி செய்வோம். சதா சர்வ காலமும் ராமநாம ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவன் அந்த ஸ்ரீராமச்சந்திர பிரபுவிற்கு மிகவும் விருப்பமான சிஷ்யன் யார் என்று பார்க்கும் பொழுது ஹனுமந்தன், ஆஞ்சநேயர். அப்படி ஹனுமந்தன் சேவிக்கும் சதா சர்வ காலமும் ராம நாமத்தை ஜெபித்துக் கொண்டு இருப்பவன் இதோ இங்கே அந்த ஹனுமந்தன் சேவிக்கும் ராமபிரானாக வேங்கட ராமனாக நமக்கு ராமச்சந்திர மூர்த்தியாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு இதோ சைன்யங்கள், யானைகள், குதிரைகள், எருதுகள் மற்றும் அந்த 4 படைகளுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அரசனை போல் ராமச்சந்திர மூர்த்தி இதோ சந்திரபிரபை வாகனத்திலே நமக்கு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். தர்மமும் தகவும் இவர் தனம் எனும் தகையர் இவர், கருமமும் பெரிது ஒரு பொருள் கருதி அன்று அது கருதின் அருமருந்து அணையது இடை அழிவு வந்து ஒளது இதனை இருமருங்கிலும் நெடிது துருவுகின்றனர் இவர்கள் என்று பிரம்மச்சாரியின் வடிவம் கொண்டு வந்து ராம லக்ஷ்மணர்களை சந்திக்கும் ஹனுமன் இவர்களை காணும் பொழுது எனது எலும்பு உருகுகின்றது, இவர்கள் மேல் அளவில்லாத காதல் தோன்றுகிறது, திருமாலே இங்கும் அறம் தலை நிறுத்த வந்தனன் என்று உணர்கிறான் அந்த ஆஞ்சநேயன். அப்படி ஆஞ்சநேயர் சேவிக்கும் அந்த ராமச்சந்திரமூர்த்தி இதோ நமக்கு சந்திரபிரபை வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார். சேவிக்கலாம் அந்த ராமச்சந்திரமூர்த்தி. ராமா 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 என்று, ராமா என்றால் மங்களகரமான ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த மங்களகரமான பிரபுவை நாம் சேவிக்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்று சேவிக்கலாம். இதோ அந்த பகவான் தங்க கிரீடத்திலே முத்துக்கள் மாலையுடன், முத்துக்களால் ஆன ஆபரணங்களுடன், கையிலே கோதண்டத்தை வைத்துக்கொண்டு அரசனாக ராஜா ராமனாகவும், சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட பின் சீதா ராமனாகவும், பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பின் பட்டாபி ராமனாகவும், தசரதனுக்கு குழந்தையாக பிறந்த பொழுது தசரத ராமனாகவும், கௌசல்யக்கு மகனாக பிறந்த பொழுது
கௌசல்யா ராமனாகவும் இப்படி ஏராளமான நாமங்களுடன் நமக்கு அந்த பகவான் அருளி செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ராமபிரானை இதோ இப்பொழுது சந்திர பிரபை வாகனத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி சந்திர பகவான் பிறப்பினை பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா, அதை தொடர்ந்து பார்க்கலாம். தங்களுடைய பர்த்தாக்களை திரும்பி கொடுக்குமாறு அனுசூயா தேவியை வேண்டினார்கள். அந்த குழந்தைகளை மந்திர ஜலம் சேர்த்து திரும்பவும் மும்மூர்த்திகளாக மாற்றினாள் அனுசூயா தேவி. அந்த அனுசூயா தேவியின் பதிவிரத்தை தர்மத்தை சோதிக்க பரீட்சிக்க வேண்டிய அவ்வாறு மாறுவேடத்தில் வந்தோம் என்று கூறினார்கள். அந்த மும்மூர்த்திகள் கோரிய வரமும் கொடுப்பதாக தெரிவித்தனர். அதன் பிறகு அனுசூயாவின் கோரிக்கையின்படி பிரம்மா உருவில் சந்திரன் ஜனித்தான். அழகிலே சந்திரன் தனக்குத்தானே நிகர். அனைத்து வகை கல்வி கலைகளையும் தன் தந்தையிடம் கற்றான் சந்திரன். அதன் பிறகு இன்னும் சிறப்பான வித்தைகளை கற்பதற்காக தேவ குருவான பிரகஸ்பதியிடம் சென்றான். அங்கே ஏதோ சில காரணங்களால் பிரகஸ்பதியின் பத்னியான தாரையுடன் சமாகமனத்தினால் சாபத்திற்கு உள்ளாகினான். அதன் பின் தன் தவற்றை உணர்ந்து திரிமூர்த்திகளின் கருணையினால் தக்ஷனின் மகள்களான 27 பேர் கன்னிகைகள் நட்சத்திரங்களை திருமணம் புரிந்தான். அதன் பிறகு நவகிரகங்களிலே ஒருவனாக நியமிக்கப்பட்டான் சந்திர பகவான். சந்திரன் சௌந்தரியத்திற்கும் மனதிற்கும் காரகன். அப்படிப்பட்ட சந்திர பகவான் தான் இதோ அந்த ராமச்சந்திர மூர்த்தியை தாங்கிக் கொண்டு வாகனமாக மாறி சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான் சந்திர பகவான். சந்திர பகவானையும் ராமச்சந்திர மூர்த்தியையும் ஒரு சேர சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ராமா 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 என்று சதா சர்வ காலமும் அந்த ராம நாம ஜபத்தை ஜபித்தோமானால் நம்முடைய மனதிலே உள்ள கஷ்டங்களும் குறைகளும் தீரும். ஒரு முறை ஆலோசனை செய்து பார்த்தால் அந்த பகவான் ராமச்சந்திர பிரபுவிற்கு வந்த கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கஷ்டங்கள் ஒரு பனி போல் விலகிவிடும் என்று கூறுவார்கள். அதாவது நம்முடைய கஷ்டங்கள் அவ்வளவு இல்லை. அப்படி அந்த ராமச்சந்திர பிரபு எதற்காக மானிட உருவில் அவதரித்தான் என்று பார்க்கும் பொழுது, மனிதனாக பிறந்தால் என்னென்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மானிட பிறப்பினை கோரி கோரி எடுத்தான் ராமாவதாரத்தில். திரேதா யுகத்திலே ராமபிரானாக ஜனித்தான். தசரதனுக்கு மகனாக அவதரித்தான். அதுவும் எப்படி? நீண்ட ஆண்டுகள் குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்த தசரத மகாராஜனுக்கு ரிஷிகளின் மூலமாக, அவர்கள் கூறிய கூற்றின் மூலமாக புத்திரகாமேஷ்டி யாகமும் ஹோமங்களும் செய்து, அதிலே அந்த ஹோமகுண்டத்திற்கு அக்னிக்கு நைவேத்தியம் வைப்பதற்காக அந்த அக்னி பகவானுக்கு பாயசத்தை தயார் செய்யும் பொழுது, அந்த பாயசத்தை தன்னுடைய 3 பாரியைகளான கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி மூவருக்கும் கொடுக்க, மூவரும் 4 மகன்களை பெற்றெடுத்தனர். அப்படி அதிலேதான் तल सद्विख्यात कीर्ते नमो नमो
जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते रघुवर सीतराजीवलोचन भूमिजा रमण त्रिभुवन विजया राम रघुवर सीतराजीवलोचन भूमिजा रमण त्रिभुवन विजया कोमलांग श्याम कोविदरण रंग कोमलांग श्याम कोविदरण रंग भीम विक्रम सत्य बिरुद प्रवीणा भीम विक्रम सत्य बिरुद प्रवीणा नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते दैतेय को दंड दीक्षा दक्ष जलजाप कुल विभीषण रक्षका दलित दैतेय को दंड दीक्षा दक्ष जलजाप कुल विभीषण रक्षका कलित दशरथ तनय कौसल्यानंद कलित दशरथ तनय कौसल्यानंद सुलभ वानर मुख्य सुग्रीव वरदा सुलभ वानर मुख्य सुग्रीव वरदा नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुतल सद्विख्यात कीर्ते भरत शत्रुघ्न पूर्वज तारक ब्रह्म नित्य स्वरूपा चारु लक्ष्मण भरत शत्रुघ्न पूर्वज तारक ब्रह्म नित्य स्वरूपा धीर श्री वेंकटाधिप भक्त वत्सल धीर श्री वेंकटाधिप भक्त वत्सल भूरि गुण साकेत पुर निवास भूरि गुण साकेत पुर निवास नमो नमो जगदेकनाथ तव सर्वेश विमल विश्रुत तस्मै प्रतिप्रवेदयति गित्वागो अनुमञ्जताम् इमं पशुं पशुपतेरे अद्य भद्रां यज्ञे सुकृतस्य मध्ये
अनुमन्यस्वसुयजाजजामजुष्टं देवानामिदमस्तु हव्यम् प्रजानन्द प्रतिगृह्णन्ति पूर्वे प्राणमङ्गेभ्यः परिजाचरन्तम् स्नुवर्गं याहि पथिभिर्देवजानैरोजधीषु प्रतिरिद्धा शरीरैः येषामीशे पशुपतिः पशूनां चतुष्पदा मुरजद्विपदा निष्क्रीडो जिञ्जित् निजं भागमेतु राजस्पोषाय जमानस्य सन्धु ये बध्यमानमनुबध्यमाना अभ्येक्षन्त मनसा चक्षुषा च अग्निस्तागुं अग्रे प्रमुमोक्तुरेव प्रजापतिः प्रजया संविधानः य आरण्याः पशवो विश्वरूपा विरूपाः सन्तो बहुधैकरूपाः वायुस्तागुं अग्रे प्रमुमोक्तुरेव प्रजापतिः प्रजया संविधानः प्रमुञ्चमाना भुवनस्य ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஏதோ சில காரணங்களால் பிரகஸ்பதியின் பத்தினியான தாரையுடன் சமாகமத்தினால் சாபத்திற்கு உள்ளாகினான். அதன் பின் தன் தவற்றினை உணர்ந்து திரிமூர்த்திகளின் கருணையால் தக்ஷனின் மகள்களான 27 நட்சத்திரங்கள் கன்னிகைகளை திருமணம் புரிந்து அதன் பிறகு நவகிரகங்களில் ஒருவனாக நியமிக்கப்பட்டான் சந்திரன். சௌந்தரியத்திற்கும் மனதிற்கும் காரகன். ஔஷதங்கள் அனைத்து கூட சந்திரனின் வெண்மையான வெண்ணிலா ஒளியினால் சக்தியை பெறுகின்றன. ஜாதகத்திலே சந்திரனின் பிரபாவம் உள்ளவர்கள் சௌந்தரியமாகவும் சஞ்சலமான மனநிலையை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். சந்திரன் நமக்கு சாதகமாக இருக்க திங்களன்று அரிசி, வெள்ளை வஸ்திரம், வெள்ளியை தானமாக கொடுக்க வேண்டும். அனாதைகளுக்கு வெள்ளப்பாயசம் சாப்பிட கொடுக்க வேண்டும். முத்துக்களை அணிய வேண்டும். இதுவே சந்திரனை சேவிக்க வேண்டிய முறையாகும் என்று கூறப்படுகிறது. அப்படி நவகிரகங்களிலே இந்த சூரியனும் சந்திரனும் இரு கண்களாக இருந்து பகவானுக்கு நித்திய சூரியர்களாக இருந்தவர்கள் நவகிரகங்களிலே 9 கிரகங்களாக அதிலே இந்த சந்திர பகவானும் ஒரு கிரகமாக மாறுகிறான். மாறி அந்த இரவிலே வெண்ணிலவை பொழிந்து 15 நாள் இருட்டிலும் 15 நாள் வெளிச்சத்திலும் இருப்பான். அப்படிப்பட்ட அந்த சந்திர பகவான் தன்னுடைய அந்த பாவங்களை போக்குவதற்காக பகவானை சரணாகதி செய்து பகவானுக்கு இப்பொழுது வாகனமாக மாறி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் ராமச்சந்திர பிரபு சந்திரபிரபை வாகனத்திலே. இவ்வாறாக அந்த திருப்பதியிலே எழுந்தருளிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவிலிலே நாம் இப்பொழுது நேரடி ஒளிபரப்பில் சந்திரபிரபை வாகனத்திலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஆபதாம ஹஸ்தா ஆபதாம அர்த்தாராம் தாத்தாராம் சர்வதம் சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று அந்த ராமபிரானை சேவிப்போம். அதேபோல் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்த பிறகு அந்த காமேஷ்டி யாகத்திலே பாயசத்தை நைவேத்தியமாக 3 மனைவிகளுக்கும் வழங்க அதிலே கௌசல்யாவிற்கு ராமபிரானும், சுமித்ரைக்கு லக்ஷ்மண சுவாமியும், கைகைக்கு பரதன் சத்ருக்னன் என்ற இருவரும் ஆக 4 பிள்ளைகளாக ஜெனித்து தசரத மகாராஜனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த நேரமானது அவர் நினைக்க முடியாத அளவிற்கு மனதிற்கு சந்தோஷமாக 4 குழந்தைகளையும் ஒரு சேர பாதுகாத்து வந்தார். இருப்பினும் கூட ராமச்சந்திரமூர்த்தி என்றால் மிகவும் விசேஷமான தனி அலாதி பிரியம்.
ராமா ராமா என்று சதா சர்வ காலமும் அந்த ராமநாமத்தை அவர் கூட ஜெபித்து கொண்டிருந்தார் என்றே கூறலாம். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி வளர்ந்து எத்தனையோ சாகசங்கள் செய்து தந்தையை விட அதிக நற்பெயர் வாங்கி பித்ருவாக்கிய பரிபாலனன் என்று அழைக்கப்பட்டான் ராமச்சந்திர பிரபு. ஏகபத்னி விரதன், பித்ருவாக்கிய பரிபாலனன் மற்றும் தந்தையார் என்ன கூறினாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவ்வளவு சிறப்பாக நாட்டை ஆண்டு தசரத ராமனாக அந்த பகவான் எழுந்தருளினார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி தான் சமீப காலத்திலே, அதாவது சுமார் 500 ஆண்டுகள் போராடி அயோத்தியிலே பால மந்திரத்தை, ராமச்சந்திரரின் பால மந்திரத்தை, அதாவது பால மந்திரத்தை ஏற்பாடு செய்து அதிலே விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து பாலராமன் அணிந்த ஆபரணங்களால் ஒவ்வொன்றிற்கும் ஒரு சிறப்பு உண்டு என்று அந்த ராமபிரானை அங்கே 5 வயதிலே இருக்கும் பொழுது உள்ளதாக அந்த விக்கிரகம் செதுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த 5 வயதிலே அணியும் நகைகளுக்கு ஒரு சிறப்பு உண்டாம். விளையாடும் பொம்மைகளை கூட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதிலே யானை, ஒட்டகம், வண்டி போன்றவற்றை வைத்துள்ளனர். ஸ்ரீ ராம ஜென்ம பூமி அங்கே ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதனை பராமரித்து வருகிறது. அப்படி அங்கே பாலராமனாகவும் இதோ இங்கே கோதண்ட ராமனாகவும் ராமச்சந்திர புஷ்கரணியிலே கண்டெடுக்கப்பட்ட விக்கிரகங்களை அந்த ஜாம்பவந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும் இங்கே புராணங்கள் கூறுகின்றன. இதோ கோதண்டத்தை கையிலே வைத்துக்கொண்டு அந்த கோதண்ட ராமனாக நமக்கு எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அங்கே பாலராமனுடைய கிரீடமானது, இந்த கிரீடத்தில் சூரிய தேவனின் பொம்மை உள்ளதாம். அதிலே அந்த பகவான் கிரீடத்திலே சூரிய தேவனின் பொம்மை உள்ளது. இதில் வைரங்கள், பச்சை கற்கள், மாணிக்கத்தை அமைத்துள்ளனர். இதனை வடக்கு மாநிலங்களில் சம்பிரதாய முறையில் தயார் செய்துள்ளார்கள். கிரீடத்தின் வலதுபுறத்திலே முத்து மாலையை அமைத்துள்ளார்கள். இதனை நாம் இங்கே பார்க்கலாம். அதாவது கிரீடத்தின் அந்த முத்து மாலை தொங்குவிட்டுள்ளார்கள். அடுத்து கௌஸ்துபமணி, அந்த ஹிருதயத்திலே உள்ள கௌஸ்துபமணியில் கெம்பு வைரக்கற்களை அலங்கரித்துள்ளார்கள். விஷ்ணுமூர்த்தியின் அவதாரங்களில் இந்த மாலை தென்படுகிறது. அடுத்து விஜய மாலை, பாலராமரின் ஆபரணங்களில் இதுவும் மிகவும் முக்கியமானது. கெம்பு கற்கள் பொருந்தியுள்ள இந்த மாலை வைஷ்ணவ சம்பிரதாயமான சுதர்சன சக்கரம், கமலம், சங்கு, மங்கள கலசம் அதில் உள்ளதாம். இப்படி கண்டாபரணம் அடுத்து பிறை சந்திரன் மாதிரி உள்ள மாலையில் அதிர்ஷ்டத்தை கூறும் பூக்களின் டிசைன்களை பொருத்தியுள்ளார்கள். இவ்வாறாக அந்த பாலராமரை அலங்காரம் செய்து அதிலே அந்த பாலராமரை நாம் சேவித்து கொண்டிருந்தோம் அங்கே அயோத்தியாவிலே. இங்கே ராமச்சந்திர மூர்த்தியாக, கோதண்ட ராம சுவாமியாக இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 7வது நாளாக இன்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சந்திரபிரபை வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நித்திய சூரிகளால் செவிக்கப்படும், அர்ச்சிக்கப்படும் இந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு காலையிலே சூரிய பிரபை வாகனமும் இதோ இப்பொழுது சந்திரபிரபை வாகனமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பகவானை செவிக்கலாம். குளுமையான இந்த மாலை வேளையிலே, இரவு வேளையிலே சந்திரனுடைய கிரணங்கள் நம் மீது படும் பொழுது எவ்வளவு குளுமையாக இருக்கிறதோ அதுபோன்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய கருணா கடாட்சம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சேவித்து கொண்டு ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். சந்திர பகவானே மனதிற்கு காரகன் என்று கூறுகிறார்களே, ஆகவே மனதினை அமைதியாக வைத்து அந்த பகவான் நமக்கு அருளி செய்வான் என்று நம்பி அவனை சேவிப்போம். ஓம்
ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த ராமபிரானை சேவிப்போம். பெருமாளை திருமலைக்கு சென்று நாம் பார்க்கிறோம். அதாவது जय चिन्तिताभीष्टदायका श्रीपतिपुरनायका जय चिन्तिताभीष्टदायका श्रीपतिपुरनायका जय चिन्तिताभीष्टदायका चिन्तिताभीष्टदायका श्रीपतिपुरनायका शिवसाधिताखिलतारका जानकी प्रियकारका शिवसाधिताखिलतारका मानुषाहितमारका मामका घनिवारका मानुषाहितमारका श्रीवेङ्कटनाथरूपका श्रीवेङ्कटनाथरूपका सञ्चितरघुकुलदीपका भावसन्तोषप्रापका अभङ्गमञ्जुलचापका श्रीपतिपुरनायका श्रीवेङ्कटनाथरूपका सञ्चितरघुकुलदीपका भावसन्तोषप्रापका अभङ्गमञ्जुलचापका श्रीपतिपुरनायका जय चिन्तिताभीष्टदायका श्रीपतिपुरनायका ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று ராமச்சந்திரமூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சந்திரபிரபை வாகனத்திலே. அதாவது 7வது நாளாக இன்று காலையிலே சூரிய பிரபை, மாலையிலே சந்திரபிரபை என்று அந்த
கிரகங்களே வகுத்து கொண்டு தங்களை தாங்கள் கைங்கரியங்களுக்கு அர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய ತಾಟಕ ಘಾತಕ ತಾರಕ ರಾಮ ಮಾರೀಚಾದಿನಿ ಪಾತಕ ರಾಮ ಕೌಶಿಕ ಯಜ್ಞ ಸಂರಕ್ಷಕ ರಾಮ ಅಹಲ್ಯ ಶಾಪ ವಿಮೋಚಕ ರಾಮ ಗೌತಮ ಮುನಿ ಸಂಪೂಜಿತ ರಾಮ ಸುರಮುನಿ ವರಗಣ ಸಂಸ್ಥುತ ರಾಮ ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த சந்திரபிரபை வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோடி சந்திரர்களை ஒன்று சேர்த்தால் கொடுக்கக்கூடிய உருவம். அப்படி அந்த ராமச்சந்திரமூர்த்தி நீலமேக சியாமளன். ஆனால் இப்பொழுது அவர் அதிரோகித்திருக்கும் வாகனம் சந்திரபிரபை. சந்திரபிரபை என்றால் வெண்மையான நிறத்திலே குளுமையான ஒளிகளை கொடுக்கக்கூடியவன். இந்த ராமச்சந்திர பிரபுவிற்கு கூட சந்திரா என்ற பெயர் ஏற்பட்டதால் தான் பக்தர்களையும் மக்களையும் மிகவும் மனதோடு, அதாவது விசேஷமான பக்தியோடு ஆதரவோடு பக்தர்களை காத்து கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி தான் இதோ இப்பொழுது எழுந்தருளி சந்திரபிரபை வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய கோவில்கள் நம்முடைய இந்தியாவிலே ஏராளம். அதிலும் அயோத்தியை விட்ட பிறகு தமிழ்நாட்டிலும் சரி, ஆந்திர மாநிலத்திலும் சரி, தெலங்கானாவிலே பத்ராச்சலம் என்ற ஒரு இடம். அந்த தலத்திலே ராமபிரான் வனவாசத்திற்கு செல்லும்போது சீதா பிராட்டியுடன் அங்கே தங்கியதாகவும், பத்ரன் அங்கே மலையாக நின்று அந்த ராமபிரான் சீதா பிராட்டியை காத்ததாகவும், அதற்குத்தான் பத்ராச்சலம் என்ற பெயரும் மிகவும் விசேஷமான தலம். அதேபோல் தமிழ்நாட்டிலே நமக்கு சாரங்கபாணி கும்பகோணத்திலே அந்த கோவிலிலே சக்கரபாணி சாரங்கபாணி என்ற ஒரு கோவிலிலே 4 சகோதரர்களும் இருந்து அங்கே எழுந்தருளி இருந்த தலம். அதேபோல் மதுராந்தகம் என்ற ஒரு தலம். அந்த மதுராந்தக தலத்தை பார்க்கும் பொழுது ராமபிரான் நேரடியாக வந்து அங்கே பக்தர்களை காத்தருளினார் என்று கூறப்படுகிறது. எப்படி என்றால், அப்பொழுது ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த காலம். அந்த ஆங்கிலேயர்கள் ஆண்டு வந்த காலத்திலே ஆங்கிலேயர்களால் அங்கே மன்றோ என்ற கலெக்டரும் சென்னையிலிருந்து பரிபாலனம் செய்து வந்தாராம். இந்த மதுராந்தகம் என்பது ஒரு சிறிய கிராமமாக இருந்தது. ஆனால் அந்த கிராமத்திலே ஒரு ஏரி, அந்த ஏரியிலே உள்ள நீரை சுமார் 27 கிராமங்களுக்கு வழங்கப்பட்டு அந்த கிராமத்து மக்களும் மற்றும் விவசாயம் கூட அந்த நீரிலேயே செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்களாம். அவ்வளவு சிறப்பான ஏரி மதுராந்தகம் ஏரி. அந்த ஏரிக்கரையின் ஓரத்திலேதான் இந்த ராமபிரானுடைய கோவில் அமைக்கப்பட்டு மிகவும் விசேஷமான தலம் மதுராந்தகம். அப்படி மழை காலத்திலே ஒரு முறை விபரீதமான மழை பெய்து கொண்டிருக்கிறதாம். கிராம மக்கள் ஒரு புறம் பயத்தில் இருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அந்த ராமபிரானையே சேவித்து கொண்டிருந்தார்களாம். அந்த வேளையிலே மழை நிற்கும் பாடு இல்லை. ஏரியோ நிரம்பிவிட்டது. என்ன செய்வதென்று அதிகாரிகள் எல்லாம் கை பிசக்கி கொண்டிருக்கிறார்களாம். அப்படி அந்த சென்னையிலிருந்து வந்த கலெக்டரானவர், என்ன இவ்வளவு அசாதாரணமாக இருக்கிறீர்களே மக்களே, இதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடாதா என்று கேட்டார்களாம். அதற்கு எங்கள் ராமபிரான் எங்களை காப்பார் என்று உறுதியுடன் கூறினார்களாம் அந்த பக்தர்கள், அங்கே மக்கள். அதெப்படி
ஏரி நிரம்பி வழிந்து விட்டால் 27 கிராமங்களும் அடித்து கொண்டு சென்றுவிடும். அப்படி அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறீர்களே, அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யுங்கள். மணல் மூட்டைகளையும் மற்றும் அதற்கு நீர் வெளியில் வராமல் ஏதாவது பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டாராம். ஆனால் அங்கே இருக்கும் அதிகாரிகளாகட்டும், அந்த ஊர் ஜனங்களாகட்டும், மக்களாகட்டும், ஒரு சிறிது பிழை கூட மாறாமல் அந்த கொட்டும் மழையிலேயே நின்று கொண்டு ராமச்சந்திர பிரபுவை சேவித்து கொண்டு ஸ்மரணை செய்து கொண்டு வேண்டிக் கொண்டிருக்கிறார்களாம். அந்த கலெக்டருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதன் பிறகு நடு இரவு ஆகிவிட்டது. அந்த கலெக்டர் கூட இவர்கள் நாம் சொன்னால் கேட்கும் நிலையிலே இல்லை, என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அந்த ஏரிக்கரையின் ஒரு ஓரத்திலே நின்று கொண்டு அந்த மக்களுடன் மக்களாக, பக்தர்களுடன் பக்தர்களாக நின்று கொண்டிருந்தாராம் அவர். அதன் பிறகு நடு இரவிலே அந்த ராமச்சந்திர மூர்த்தி சீதா பிராட்டி லக்ஷ்மண சுவாமியுடன் அந்த ஏரியின் நடுவிலே வந்து தரிசனம் அளித்தாராம். கலெக்டருக்கு உடம்பெல்லாம் வெறுத்துவிட்டு அதாவது சரீரமே ஒரு மாதிரி ஆகிவிட்டதாம். அவர் கண்ணார பார்த்து விட்டார். யாரை? ராமச்சந்திர பிரபுவை. அவருக்கு வாய் அளவில் பேச்சு வரவில்லை. எல்லோரையும் பார்த்தால் எல்லோரும் கரம் கூப்பி சேவித்து கொண்டிருக்கிறார்களாம். ராமா ராமச்சந்திர பிரபு எங்களை காப்பாற்று, ராமா ராமச்சந்திர பிரபு எங்களை காப்பாற்று, உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை, சரணாகதி செய்கிறோம், பகிமாம் பகிமாம் என்று ராமச்சந்திர பிரபுவிற்கு ஜெய் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களாம் அங்கே பிரஜைகள். என்ன ஆச்சரியம் என்றால், அந்த பிரஜைகள் வேண்டிக்கொண்டு ராமபிரானுடைய நாமத்தை சரணாகதி செய்து கூறிக்கொண்டிருக்கையிலே வெள்ளம் நின்று விட்டதாம். दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम करुणानिधि राम कौसल्यानन्दन राम परम पुरुष सीतापति राम करुणानिधि राम कौसल्यानन्दन राम परम पुरुष सीतापति राम शरधि बंधन राम शरधि बंधन राम सवन रक्षक राम गुरुतर रविवंश कोदंड राम शरधि बंधन राम सवन रक्षक राम गुरुतर रविवंश कोदंड राम राम दशरथ राम
मनुजहरण राम दशरथ सुत राम विनुतामर स्तोत्र विजय राम धनुजहरण राम दशरथ सुत राम विनुतामर स्तोत्र विजय राम मनुजावतार राम मनुजावतार राम महनीय गुण राम अनिलज प्रिय राम अयोध्य राम मनुजावतार राम महनीय गुण राम अनिलज प्रिय राम अयोध्य राम राम दशरथ राम सुललित यश राम सुग्रीव वरद राम कलुष रावण भयंकर राम सुललित यश राम सुग्रीव वरद राम कलुष रावण भयंकर राम विलसित रघुराम विलसित रघुराम वेद गोचर राम कलित प्रताप श्री वेंकटगिरि राम विलसित रघुराम वेद गोचर राम कलित प्रताप श्री वेंकटगिरि राम राम दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த மதுராந்தகம் ஏரியிலே அந்த கலெக்டர் ஆனவர் கூட பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு கண்களில் தாரை தாரையாக நீர் வந்து கொண்டிருக்கிறதாம். ஏன் இவர் இப்படி மாறுபட்டு காணப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது அப்பொழுது நம்பினாராம் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை. உண்மையில்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் பக்தர்கள், அதாவது அந்த ராமபிரான் மீது இத்தனை நம்பிக்கை வைத்து முன் பாதுகாப்பாக ஒரு வசதிகளையும் செய்யாமல் அந்த ராமபிரான் மீது பாரத்தையே போட்டு செய்தீர்கள் அல்லவா? உண்மையான பக்தர்கள் நீங்கள்தான். ஆகவே நானும் இன்றிலிருந்து அவருடைய பக்தனாக மாறிவிடுகிறேன் என்று ராமபிரானை சேவித்து கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து ராமபக்தனானாம் அந்த மன்றோ என்ற கலெக்டர். அதே மன்றோ என்ற கலெக்டர் தான் அதன் பிறகு திருமலைக்கு 2-3 முறை வந்து வேங்கடவனை தரிசனம் செய்து கொண்டு அந்த வேங்கடவனை தரிசனம் செய்யும் பொழுது ஒரு முறை அதற்காக படிகளிலே கால்நடையாக வரும் பொழுது அவருக்கு ஒரு விதமான சொல்ல ஒண்ணாத ஒரு வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டாராம். அதன் பிறகு அந்த பகவானை வேண்டிய பிறகு அந்த வயிற்று வலியானது நின்றுவிட்டதாம். அதனால்தான் அந்த பக்தர்களுக்கு கொடுக்கும் அதாவது மண் பாத்திரங்களிலே அதை தயார் செய்து கொடுப்பார்கள். அதன் பிறகு அவர் ஒரு கங்காளத்தை பரிசாக அளித்தாராம் பகவானுக்கு. அதனை மன்றோ கங்காளம் என்று இன்றும் அந்த
திருமலையிலே பிரசாதத்தை வைத்து விநியோகம் செய்கிறார்கள், பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆங்கிலேயரின் மனதையே மாற்றியவன் அந்த பகவான் விஷ்ணுமூர்த்தி. அதாவது தசாவதாரங்கள் அனைத்தும் கூட அவனுடைய செய்கையால் காரண கர்த்தாவாக இருந்து அனைத்து அவதாரங்களையும் எடுத்தவன். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே திரேதா யுகத்திலே ராமபிரானாக அவதரித்து மனித உருவிலே அனைவருக்கும் பாடங்களை புகட்டியவன். அப்படிப்பட்ட ராமச்சந்திர மூர்த்தி தான் அயோத்தியிலே ஏராளமான ஆண்டு காலம் அரசாட்சி செய்து பக்தர்களை மகிழ்வித்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு அவர்களை காப்பாற்றி வந்தான் நாடாளும் அரசனாக ராஜாராமனாக. அந்த ராஜாராமன் அயோத்தியிலே இருக்க இதோ இங்கே கோதண்ட ராமனாக ராமச்சந்திர மூர்த்தியாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவில் வருடாந்த பிரம்மோற்சவத்திலே 7வது நாளாக இன்று நமக்கு அந்த பகவான் சந்திரபிரபை வாகனத்திலே இந்த இரவு வேளையிலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, எப்பொழுதும் கூட நம்பினார் கெடுவதில்லை என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப பகவானை நம்பி நாம் அனைத்து கைங்கரியங்களும் செய்து பகவானுக்காக சேவைகள் செய்தால் அந்த பகவான் நமக்கு அருளி செய்வார். ஒரு ராமாவதாரம் மட்டுமல்ல, கிருஷ்ணாவதாரமும் சரி, நரசிம்ம அவதாரமும் சரி, அப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு சிறப்பு நாமத்தை ஏற்படுத்தி கொண்டு பக்தர்களை அருள் பாலிக்கும் அந்த பாகவதன் பரமாத்மா பரமபுருஷன் இதோ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சந்திரபிரபை வாகனத்திலே எழுந்தருளியிருக்கிறான். ஓம் நமோ வெங்கடேசாய. ஜகதானந்தகாரக 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 ஜய ஜானகி பிராணநாயக ஜகதானந்தகாரக ஜய ஜானகி பிராணநாயக ஜகதானந்தகாரக ஜய ஜானகி பிராணநாயக ஜகதானந்தகாரக गगनाधिप सत्कुलज गगनाधिप सत्कुलज गगनाधिप सत्कुलज राज राजेश्वर गगनाधिप सत्कुलज राज राजेश्वर सुगुणाकर सुरसेव्य भव्यदायक सदा सकल सुगुणाकर सुरसेव्य भव्यदायक सदा सकल जगदानन्दकारक ससनि प प ससरि स सम मरि सम म प प म म प म मरि स मरि स स नि प प म म प सा स नि नि स नि नि स नि प रि स नि प स नि प म नि प म रि स प प स स नि प म रि स म ग म जगदानन्दकारक अमर तारक निचय कुमुद
विविध परिपूर्ण नग सुर सुर भूजदधिपयो दिवासहरण सुन्दर दरवदन सुधामय वचोभ्रनद गोविंद सनन्दम पराजराप्त शुभकर नेक जग सनि पमनि परि सनि रि सनि पस सरि सरि स प मनि पसनि परि रि स पसनि प म ग म प पस सनि प मरि स सरि ग म जग द न द क र क नि ग म नि र ज मृत ज पोषक निमिष वैरि वरि द समीरण कल दुरंग सत् कवि हृदय गणित मानन धिपन युग जग द न द क र क पानि पानि प म प म ग ग म ग म रि स नि स ग म प पानि प स नि रि स म रि स नि प म ग म प स नि प प नि प म रि स स रि ग म जग द न द क र क इन्द्रनीलमणि सन्निभ पघन चन्द्र सूर्य नयन प्रमेय वागीन्द्र जनक सदलेश शुभ्र नागेन्द्र शयन समन वैरि सन्नुत जग द न द क र क पानि प म प नि प म नि प म प नि प म म प म ग म प नि प प नि स रि स स प प म रि स नि प म स स नि प नि स रि रि स नि प म जग द न द क र क पाद विजित मौनि स पसव परिपाल वर मंत्र ग्रहण लोल परम शांत चित्त जनक जाधि सरोज भव वर अखिल जग द न द क र क सप मरि सप मग प मग म प नि प ग म प मग प म रि नि प म रि स नि प म रि रि स प स म प रि ग म प स नि प म जग द न द क र क सृष्टि स्थित्यन्त कारक मिथ कामिथ फलद समानगत सचीपतिनुत भिमदहर नुदगर गर जित कथा सारहित जगद न द क र क सनि परि समरि स प प मरि स ग म प म प नि प प नि स रि स स प मरि स नि प स नि प रि स नि प मरि स नि प स स प प म ग म जग द न द क र क सज्जन मानस अभिसुधाकर कुसुम विमान सुरसारि पुखराज लालित चरण वहुण सुरगण मदरण सनातन जनुत जगद न द क र क स सा स स रि स नि स स नि प प स स नि प नि स नि प म नि स सा स स रि स नि स स नि प प स स नि प नि स नि प म रि नि प म रि स नि प म रि स स प स नि प म रि स स प प प नि स रि ग म रि ग म प नि प स स नि प स स प म रि स रि रि स प नि म प म ग म जग द न द क र क ओंकार पंजर तीर पुरहर सरोज भव केशव ओंकार पंजर तीर पुरहर सरोज भव केशव निरूपव समरि भुजन कांदक कलाधर कलाधराप्त घृणाकर शरणागत जन पालन सुमनो तमन निर्विकार निगम सार कर जग द न द क र क प म रि स नि प स स म रि स स प म रि स नि प प म रि स प म प नि नि प नि स रि रि म प नि प प स नि प म रि नि प म रि स म ग म जग द न द क र क कर धृत सर जल सुर मद अपहरण मणि सुर सुर वन कवीन विलज मौनि कृत चरित्र सन्मुत श्रीज जनुत जग द न द क र क प प नि प म नि प म
pa pa ma ma pa ma ni pa ma sa ni pa ma pa ma ga ma pa ma ri sa pa ma ri sa ni pa ma ri sa sa ni pa ma ri sa pa ma pa sa ri sa pa ni sa ri sa ma ri sa pa ma ri sa ni pa pa sa ni pa ri sa sa ni pa ma jag na na da ka ra ka ಅಗಣಿತ ಗುಣ ಕನಕ ಚೇಲ ಸಾಲ ವಿದಳನ ಋಣ ಬಸಮಾನ ಚರಣ ಪಾರ ಮಹಿಮಾದ್ಭುತ ಸುಖ ವಿಜನ ಸಜನ ಸುರ ಮುನಿಗಣ ವಿಹಿತ ಕಲಸ ನೀರ ಗಿರಿಜ ರಮಣ ಪಾಪ ಗಜನ ಸಿಂಹ ವರ ತ್ಯಾಗ ಜಾನಿನುತ ಜಗ ಜಯ ಜಾನಕಿ ಪ್ರಾಣನಾಯಕ ಜಗ ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது 7வது நாளில் சந்திரபிரபை வாகனத்திலே. பக்தர்களே, நாளை காலையிலே பகவான் திருத்தேரிலே உலாவர காத்து கொண்டிருக்கிறார். நாளை காலை ரதோற்சவமும் மாலையில் அஸ்வவாகனமும். இப்படி அந்த பகவான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே காலையிலே மாலையிலே இந்த 7 நாட்களும் 14 வாகனங்களிலேயும் மற்றும் நாளை காலையிலே ரதோற்சவத்திலே அசுவாகனத்திலும் எழுந்தருள உள்ளார். அப்படிப்பட்ட பகவானை நாம் எத்தனை முறை சேவித்தாலும் எவ்வளவு கைங்கரியங்கள் செய்தாலும் போதாது. ஆகவே ராமாயண காதை, ராமாயணத்தையும் மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதை இப்படி போன்ற அனைத்து வகை கிரந்தங்களையும் படித்து அந்த பகவானுடைய சரித்திரங்களை கண்டு படித்து மகிழ்ந்து அவர்களுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். இதோ சீதா சமேத ராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணருடன் அந்த கோதண்டராமசுவாமி கோவிலிலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஜனமேஜயன் என்ற அரசன் சீர்திருத்த பணிகளால் இந்த கோவிலை திரும்பவும் அமைத்து ஜாம்பவந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மிகவும் விசேஷமான கோவில் இது. இந்த பிரம்மோற்சவத்தை தொடர்ந்து ஸ்ரீராம நவமி உற்சவங்கள் கூட நடைபெற உள்ளது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் கூட ராமபிரானுடைய நல்லாசிகளை, அனுகிரகத்தை பெற்று அந்த பகவானை செவிக்கலாம். சந்திர பிரபை வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு, காலையிலே சூரிய பிரபை வாகனத்திலே செவித்த பக்தர்களுக்கும் பெருமாளுடைய, அதாவது ராமச்சந்திர மூர்த்தியினுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டி இந்த வாகன சேவையை முடித்து கொள்ளலாம். பகவானே ராமச்சந்திர மூர்த்தி, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிப்போம். ராமபிரான் எப்பொழுதும் கூட அந்த தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற அந்த தந்தையின் ஆணையை ஏற்று அரசாட்சி செய்து வந்தான். தசரத ராமனாக, பட்டாபிஷேகத்திலே பட்டாபிராமனாகவும், நாட்டை ஆளுவதிலே ராஜா ராமனாகவும், சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதால் சீதா ராமனாகவும், ஜனகனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டதால் ஜானகி ராமனாகவும், இப்படியாக பெயர் பெற்று சிறப்புற்று அந்த ராமச்சந்திரமூர்த்தி எழுந்தருளி இருக்கும் இந்த கோவிலிலே தினந்தோறும் சென்று அந்த பகவானை சேவிக்கலாம். இதோ சந்திரபிரபை வாகனத்திலே பகவானை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்து நம்முடைய மனது கூட அதுபோல் வெள்ளையாக இருந்து பகவானுடைய நாமஸ்மரணையை கூறி பகவானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. நாமும் செபிக்கலாம்.
దశరథనందన అయోధ్యధామ కౌసల్యమాత సుపుత్ర రామ ఆనందబాల శ్రీరామచంద్ర విశ్వామిత్ర ప్రియతమ రామ తాటక ఘాతక తారక రామ. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.